வணக்கம். யார் பற்றி நான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு எனக்கு தெரில. they're all important people here. எல்லாரும் வந்து they overwhelm me. டெனிஸ் சார், நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு எழுதிருக்கீங்க. ப்ரொடியூசர் சார், சதீஷ் சார், விஜயா மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஆர்கனைசேஷன் அப்புறம் உங்கள் பிளானிங் எல்லாமே சரியாக இருந்ததுனால we were able to finish the project so well. உங்கள் மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் பண்ணாங்கன்னா we'll get more தமிழ் மூவிஸ் அண்ட் என்னோட நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். செல்வா சார், உங்கள் முன்னாடி நின்றுட்டு நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தீங்க. ஸோ ஈஸியாக வந்துருச்சு சில விஷயங்கள். அண்ட் குஷி, all your hard work dear. Thank you for being from Bangalore and giving me support on the set. That's really sweet of you. ஒரு கிராண்டான விஷயத்த அழகாக காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு சிம்பிளான விஷயத்த அழகாக காமிக்கிறது தான் டாஸ்க். அதுதான் நம்ம டிஓபி ரவி வர்மா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ. அண்ட் மியூசிக் ஏகே பிரியன், உங்களை இன்னைக்கு நான் சந்தித்தேன். அண்ட் நீங்கள் இது உங்கள் டெபியூ படம்னு சொன்னாங்க. அப்படி தெரில, பிகாஸ் த சாங்ஸ் ஸோ நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் டான்ஸ் பண்ணேன். அது உங்கள் சாங்குக்கு தான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் லவ்லி, லவ்லி மியூசிக், லவ்லி சிங்கிங். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் டு ஆர் என்டையர் டீம். ஏப்ரல் 10 இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் அ ஃபேமிலி பேக்கேஜ். நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் பண்ணவும் மாட்டீங்க, ஐம் ஷுர் ஆஃப் தட். ஸோ தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னா பார்த்துட்ருப்பேன். சில ஆடெல்லாம் ரொம்ப செலக்டிவாக தான் இருக்கும். அந்த படம் அவங்க பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும் போல இருக்குது, நல்லா பெருசாக கொண்டு போய் சேர்ப்பாங்க போல இருக்குன்னு. அது ஒரு நாள் எனக்கு அமைகிறதுல வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் சரி ஒத்துக்கிட்டேன், பண்ணலாம் அப்படின்ட்டு போனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நின்று யாரும் வேலை செய்யலை, ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி கொஞ்சம் நம்ம நான் மட்டும்தான் நின்று வேலை செய்கிறேன். முடிச்சுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தான் இருக்காங்க. நான் அப்படியே என் அசிஸ்டண்ட்டை கேட்டே, இவங்களாம் எப்போ சாப்பிட்றாங்க, எப்போ தூங்குறாங்க, ஒன்றுமே புரியல எங்களுக்கு ஆக்சுவலாக. இப்படி எல்லாம் தான் படம் எடுத்துருக்கணுமோ அப்படின்ற மாதிரி. இந்த டென்னிஸ் இதெல்லாம் வந்து ஒரு அசுரத்தனமான உழைப்பு. அந்த உழைப்புக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு கூலி கடவுள் கொடுப்பான்னு வேண்டிக்கிறேன்னா. அதுக்கப்புறம் எனக்கு அவர் பர்சனலாக தெரியாது, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி கூட இருந்தார். அப்புறம் ஒரு நாள் டென்னிஸ் சொன்னார், சார் இவர் தான் ப்ரொடியூசர். சரி. அப்புறம் நிறையா வாட்டி அவர் இங்கே போவார் வருவார். நான் பார்த்து யோசிச்சிருக்கேன், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இவங்கெல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களான்னு பார்க்கலான்ட்டு இருக்காரோ அப்படின்னு. ஸோ அது மாதிரி இல்லாமல் தட்ஸ் ஜோக்ஸ் அபவுட் is a very big support for us. மியூசிக் நான் கேட்ட உடனே 4 லைன் தான் கேட்டேன். 4 லைன் யார் மியூசிக் டைரக்டர் டேக்ஸ் மீ டு சே ஓகே. டைரக்டர் கூப்பிட்டு கேட்டு யார் நல்லா இருக்குங்க, சவுண்டிங் நல்லா இருக்கணும் மியூசிக்னா. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், ஆல் த பீப்புள் ஒர்க் தேர் really well. கௌசல்யா மேம், என்னங்க சொல்கிறது, நாங்கள் அப்படியே பார்த்து சொல்லு ஊற்றிருக்கோம். திடீர்னு கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சோம்னா ஐயோ மாடை இவங்களா இல்லைம்மா, அவங்க இருக்கிற இடமும் தெரியாது, இருக்கிற இதுவும் தெரியாது, அவ்வளோ அமைதியானவங்க. அதுக்கு அப்படியே போயிட்டு ஆப்போசிட்டு குஷி. அவங்க எங்கேயோ இருந்தால் கூட இங்கே நம்மளுக்கு தெரியும், எங்கே குஷி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நிஜமாக ஒருத்தர் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கெல்லாம் கடவுள் வந்து வரப்பிரசாதம் வேணுங்க. நம்ம எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த முகம் கொஞ்சம் கூட சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே சிரிப்பு தான். அதுக்கு இன்னொன்று கேட்டுக்கிறேன் நான், உங்களுக்கு எப்போ என்ன தடங்கள் இருந்தாலும், எந்த மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் குஷியை கொஞ்சம் தமிழ் பேச சொல்லுங்கள், உடனே எல்லாம் சரி. ஸோ இது ஒரு நல்ல டீம், இது ரொம்ப பெருசாக வரணும்ன்ட்டு நான் வாழ்த்திக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம்.
அவர் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு ஏன் இது சக்ஸஸ் ஆகும் தோணுதுன்னா, டென்னிஸ் மஞ்சுநாத் என்கிட்ட கதை சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பல படங்கள் சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி செல்லுலாய்டுக்கு வரும்போது அது மிஸ் ஆகிடும். பட் டுடே when I saw the trailer, I'm absolutely convinced. அவர் சொன்னதுக்கு மேலே விஷுவலாக காமிச்சிருக்காரு டைரக்டர். வெல் டன் சார். இது ஒரு 4 பேருக்கு ரொம்ப முக்கியமான படம். For the producer, of course, the couple, wonderful picture. Dennis Manjunath for telling such a natural story in a natural way. நீங்கள் இதை தான் பார்த்துருக்கீங்க. என்னோட கேரக்டர் மூலமாக போக இந்த ஷாட்டரிங் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க. அதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு நினச்சா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தா the visuals are so lovely. And hats off Ravi Verma for giving such lovely visuals. And a special word of congrats to Priyan. வாங்க, இந்த மியூசிக் வந்து ஜஸ்ட் கிராமிய மியூசிக்ன்ற மாதிரி இல்லை, இட் இஸ் ஸோ மெலோடியஸ். இந்த மெலடியெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் MS விஸ்வநாதன் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு இருக்கு இவரோட மேலே. இந்த மெலடியை மட்டும் விட்டுறாதீங்க, வெறும் சவுண்டு டங்கு டக்கா இல்லாமல் மெலடியோடு கொடுத்துருக்கிறதா ரொம்ப அழகு. அந்த லிரிக்ஸ் ரைட்டர் ஆல்சோ நைஸ் லைன்ஸ், வெரி நைஸ் லைன்ஸ். ஏன்னா எனக்கு கதை தெரியுங்கிறதுனால சொன்னேன். நான் அதில் ஒரு 3 to 4 சீன்ஸ் தான் பண்ணியிருக்கேன், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ், கதையை நகர்த்துற சீன்ஸாக பண்ணியிருக்கேன். நான் என்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி. நான் ஒரு நாணயமான அரசியல்வாதி. சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது சொன்னாலே சிரிப்பு வருதுங்கிற அளவுக்கு ஆகி போச்சு அரசியல் இன்னைக்கு. பட் ரொம்ப ஒரு எனக்கு கூட ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக அவர் மைம் கோபி, வாட் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இதை அவரோட மைம் ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன் எங்கள் ஸ்கூலில். பிச்சு உதறாரு. அதான் சொல்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ஹவு மச் இது ட்ரெய்லர் 2 மினிட்ஸா 3 மினிட்ஸா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடிஞ்சது. தட் இஸ் யுவர் சக்ஸஸ், தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். அந்த மாதிரி எடுத்துன்னு போகிற படங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் இந்த ஜானர் ஜெயிக்கும். ஏன்னா குட்டுப்பட்டு இருக்கிற ஒருத்தன் நிமிந்து நின்று இந்தாங்கடா உங்களுக்கு சவால் சொல்கிறேன்னு சமூகத்தை எதிர்க்கும் போது அந்த சக்ஸஸ் ஆஃப் தட் மேன் எப்போதுமே ஜனங்களுக்கு பிடிக்கும். இது கண்டிப்பாக ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்திங்கன்னா போதும். அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரியனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என் பேரனுக்கும் ஒரு ஆல்பமில் பாட வாய்ப்பு கொடுத்தாரு அவர். தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அவர் சொன்னார், சக்தி சொன்ன மாதிரி ரொம்ப இயற்கையாக இருக்குது. அப்படியே இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலிங்கிற மாதிரி அந்த ஃபீலை கொடுத்தது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஸோ நைஸ் டு சி lovely Kausalya after a long time on the stage. Thanks a lot. And every one of you, you deserve success for this film. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு எங்களோட பெரிய நன்றிகள். இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு படத்தில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ டமா டிமில்னு சொல்லிட்டு பண்ணுறதும் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸாக இருந்தாலுமே நேச்சுரலாக அது கிரியேட் பண்ணுறது, கொரியோகிராஃப் பண்ணுறதுமே ரொம்ப அழகான விஷயம். ஸோ இந்த படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் திரு மான்ஸ்டர் முகேஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மனிதன் தெய்வமாகலாம் ரொம்ப முக்கியமான படம் எனக்கு. இது எனக்கு 15th ஃபிலிம். இது வந்து செல்வா சார், தேங்க்யூ சார் ஃபார் த ஆக்ஷன் சீக்வன்ஸ். பயங்கரமான ஒரு ஆக்ஷன் இதில் செல்வா சார் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு அளவு ஆக்ஷன் அவர் பண்ணியிருக்காரு. இது மொத்த கிரெடிட்டும் செல்வா சார் அண்ட் மைம் கோபி சாருக்கு தான். தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், சதீஷ் சார், அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டென்னிஸ். தேங்க்யூ ஸோ மச். இது ப்ரெஸ் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச். நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்து முக்கியமானவரை பற்றி மறந்துட்டேன். மை ஃபேவரட் டைரக்டர் ஆஃப் ரெயின்போ காலனி. இந்த ரோல் வந்து அவருக்குன்னே எழுதப்பட்ட ஒரு ரோல் மாதிரி நச்சுன்னு போய் உட்காந்துருக்காரு அந்த இதில். நான் பண்ண 3 சீன்ஸ் 4 சீன்ஸ் அவரோட தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவர் ஷூட்டிங் சம்வேர், இவர் அங்கே பக்கத்தில் அவுட்டோர் ஷூட் பண்ணியிருந்தார். நான் கூப்பிட்டு சொன்னேன், திஸ் இஸ் கோயிங் டு பி அ லைஃப் டைம் பிக்சர் ஃபார் யூ. பிகாஸ் இதில் எப்படி சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹி ஹஸ் நாட் ஆக்டட் இன் திஸ் பிக்சர், ஹி ஹஸ் ஜஸ்ட் பிஹேவ்ட் ஆஸ் ராகவன் த கேரக்டர். நிஜமாகவே ஐ மஸ்ட் டெல் யூ தட். நான் அதை பிளான் பண்ண சொல்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு எமோஷனில் மறந்துட்டேன். வெல்டன் செல்வா, வெல்டன். திஸ் இஸ் கோயிங் டு பி அ கிளாசி பிக்சர்.